78 நாட்கள் பரபரப்பு ஒரு வழியா ஓஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் கடந்த மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிச்சு. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கின முதல் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்களா நடந்திருக்கு. இந்த மக்களவை தேர்தலுக்காக இந்தியா முழுக்க 1,05,00,000 பேர் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. சுமார் 10 லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ வாக்குப்பதிவு முழுசா முடிஞ்சிருக்க நிலைமையில 543 மக்களவை தொகுதிகளில் மெஜாரிட்டியை கைப்பற்றி மத்தியில் யார் ஆட்சியை கைப்பற்ற போறாங்கங்கிறது வர ஜூன் 4ஆம் தேதி வெளிவர தேர்தல் முடிவுகளில் தெரிஞ்சிடும். சரி, இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிற நாளில் வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்கும் தெரியுமா? ஜூன் 4ஆம் தேதி காலையில் 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கைகள் தொடங்கும். இந்த வாக்கு எண்ணிக்கைகள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம போட்ட ஓட்டுகள் இவிஎம்ல எப்படி பதிவாகி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இவிஎம்ல கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட்னு 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. இதுல கண்ட்ரோல் யூனிட் முழுக்க வாக்குச்சாவடி அதிகாரிகள் வசத்துல தான் இருக்கும். அதுல ஒரு பேலட் பட்டன் இருக்கும். அதுல எரியிற கிரீன் எல்இடி லைட் இவிஎம் இயந்திரத்தோட இன்னொரு எண்ணில் கனெக்ட் ஆகி இருக்கும். அதோட பதிவாகி இருக்க வாக்கு எண்ணிக்கையும் இதுல பதிவாகி இருக்கும். அடுத்ததா பேலட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது வாக்குச்சாவடியில வாக்கு செலுத்துற இடத்துல இருக்கும். இதுல தான் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னத்தோட வாக்குகளை பதிவு செய்கிற நீல நிற பட்டனும் இடம்பெற்றிருக்கும். இந்த பட்டனை அழுத்துறப்போ வர பீப் சத்தம் தான் வாக்காளர்களோட வாக்குகள் பதிவாச்சுங்கிறத உறுதிப்படுத்துது. சரி, இப்போ வாக்கு எண்ணிக்கைக்கு வருவோம். முதல்ல தேர்தல் முடிவுகள் வெளியாகிற நாள் காலையில மக்களவை தொகுதிகளில் இருக்க கண்காணிப்பு ரூம்கள்ல இருந்து இவிஎம் இயந்திரங்கள் வெளியே கொண்டு வரப்படும். வெளியே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகளுக்கு முன்னாடி தான் இந்த இயந்திரங்கள் சீல் பிரிக்கப்படும். காலையிலேயே ஆரம்பமாகிற இந்த வாக்கு எண்ணிக்கைகள் ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளிலையும் உள்ள ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் முன்னிலையில தான் நடக்கும். அவருக்கு துணையா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் பணியில இருப்பாங்க. ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளையும் அதுக்குட்பட்டு இருக்கிற 5 அல்லது 6 சட்டமன்ற தொகுதிகளா பிரிச்சு தான் வாக்கு எண்ணிக்கை நடக்கும். முதல்ல அஞ்சல் வாக்குகளை RO எண்ணுவாங்க. தொடர்ந்து 30 நிமிடத்துக்கு பிறகுதான் இவிஎம்ல பதிவாகி இருக்கிற வாக்குகளோட எண்ணிக்கைகள் ஆரம்பமாகும். மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்டு இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலையும் இருக்க பெரிய ஹால் ஒன்றுல 14 டேபிள்கள் போடப்பட்டு அங்க தொகுதிகளுக்கு உட்பட்ட இவிஎம் இயந்திரங்கள் கொண்டு வரப்படும். ஒருவேளை வேட்பாளர்கள் அந்த தொகுதிகளில் அதிகமாக இருந்தாலோ வாக்காளர்கள் அதிகமாக இருந்தாலோ வாக்கு எண்ணிக்கைக்காக எக்ஸ்ட்ரா ஹால்கள் ஒதுக்கப்படும். ஹால்களில் இவிஎம் இயந்திரங்கள் கொண்டு வந்த பிறகும் பல கட்ட செக்கப்களுக்கு பிறகுதான் கவுண்டிங் ஆரம்பமாகும். இதுக்காக இவிஎம் இயந்திரங்கள்ல இருக்க கண்ட்ரோல் யூனிட், அதாவது RTO கட்டுப்பாட்டில் இருக்க அந்த இயந்திரத்தோட ரிசல்ட்ஸ் பட்டன் அழுத்தப்படும். ஒவ்வொரு வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் பீப் சத்தங்களோட வெளியாகும். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் 14 இவிஎம் மிஷின்கள்ல பதிவான வாக்கு எண்ணிக்கைகள் வெளியிடப்படும். பல முறை துணை அதிகாரிகள்ல இருந்து ரிட்டர்னிங் ஆபீசர் வர செக் பண்ண பிறகுதான் அதிகாரப்பூர்வமா முடிவுகள் வெளியிடப்படும். இந்த முடிவுகளை தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்துல நாம தொடர்ந்து பார்க்கலாம். இப்படிதான் தேர்தலில் கவுண்டிங் நடக்குது. வெற்றி வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுறாங்க.